ஓம் சாந்தி. காலை வணக்கம் எல்லாருக்குமே. இன்றைக்கு சாந்தி. குடியரசு தினம் இந்தியாவில் எல்லாருக்குமே அதுக்கான வாழ்த்துக்கள். பாபானுடைய முரளி எப்பொழுதுமே எங்களுடைய பாக்கியத்தை, எங்களுடைய மேன்மையான தன்மையை ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பாபா எப்பொழுதுமே சொல்றது, எப்படி நாங்க மறந்துடுறோம் இல்லையா? அதனால பலகீனங்களும் குறைகளும் வந்து சேருது. பாபா அதனால எங்களுக்கு குறிப்பாக விசேஷமாக எங்களுக்கு ஒவ்வொரு முறையிலையுமே விளங்கப்படுத்துறார். இன்றைக்கு முரளியில டிசம்பர் 2003 முரளி. நான் அந்த முரளிக்கு அங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாபா பாக்குறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எப்படி உங்களுடைய எவ்வளவு பாக்கியம் வாலி? பாபா 3 கோடுகளை பார்க்கிறார், பாக்கியத்தினுடைய 3 கோடுகளை. ஒன்று, நீங்க விசேஷமான பிராமண பிறப்பினுடைய பாக்கியம், உறவுமுறைகளுடைய பாக்கியம், உங்களுடைய பேறுகளினுடைய பாக்கியம். அதனால எங்களுடைய ஆத்மீக அலௌகீக பிறப்பில அதனுடைய சிறப்பியல்பு. அதுக்கு பிறகு பாபா 3 உறவுமுறைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். எப்படி உங்களுடைய பிறப்பு தந்தை இல்லையா, பாக்கியத்தை அருள்வனுடைய தந்தையின் ஊடாக உங்களுடைய பிறப்பு நடைபெற்றிருக்குது. அதனால எதுவுக்குமே உங்களுடைய பாக்கியத்தில் எதுவுமே குறை இருக்க முடியாது. உங்களுடைய தந்தை பாக்கியத்தை அருள்பவராக இருந்தால் எப்படி ஏதாவது உங்களுக்கு குறையாக இருக்க முடியும்? அதுக்கு பிறகு பாபா சொல்லியிருந்தார் ஆசிரியருடனான உறவுமுறை பற்றி. இந்த பிராமண பிறப்பில மட்டும்தான் நீங்க இறைவனுடைய கற்பித்தல்களை பெற்றுக்கொள்றீங்க. ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய கற்பித்தல்களை பெற்றுக்கொள்றீங்க. எங்களுக்கு எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்றதை பற்றி சொல்லி கொடுக்குறார் இல்லையா? சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, என்ன நடக்குது, இது மூலமா என்ன நடக்க போகுது. அதனால நான் எப்பொழுதுமே அந்த நேரத்தினுடைய விழிப்புணர்வுல இருக்க முடியுமா? ஆசிரியர் எங்களுக்கு எப்படி வருமானம் பெற்றுக்கொள்றதுன்னு கற்பிக்கிறார். அதனால இன்றைக்கு பாக்கியம் இல்லையா, சுயத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறது. நாளைக்கான பாக்கியம் சத்திய யுகத்துல நாங்க இத அதிகாரியாக இருக்கிறோம். அதனால சத்குருவுடனான உறவுமுறை பற்றியும் பாபா சொல்லியிருக்கிறார். அது கூட ஒரு நல்ல விடயம். எனக்கு அதை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், பாபா சொல்லியிருந்தார் சத்குருவுடனான உறவுமுறை பற்றி. நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றீங்க இல்லையா? அப்போ எப்பொழுதுமே நாங்க பாபாக்கு சொல்றது, பாபா ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் எனக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ரெண்டு, ஏன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க கேட்கிறோம் பாபாட்ட. பாபா எங்களுக்கு தெளிவான நீங்க ஸ்ரீமத்தை பின்பற்றும் பொழுது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதான் மனதினுடைய கட்டளைகள், மற்றவர்களுடைய கட்டளைகளை நீங்க பின்பற்றும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், நீங்க ஸ்ரீமத்தை பின்பற்றாம போறீங்க. அதனாலேயே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகுது இல்லையா? நாங்க எப்பொழுதுமே பாபாட்ட கேட்கிறது, பாபா சொல்றார் எல்லாமே இலகுவானதுண்டு. ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பொழுதுமே அதுக்குள்ள ஸ்ரீமத் இருக்குது. ஒவ்வொரு அடியிலையும் நான் ஸ்ரீமத்தை பின்பற்றலைன்னு சொல்லி சொன்னால்
எனக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகுது. ஆசீர்வாதம் இருந்தால் எதுவுமே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. எல்லாமே இலகுவாக இருக்கும். கஷ்டப்பட வேண்டியதில்ல. இல்லையா? பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால எல்லாமே இலகுவாக நடக்கும். எங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள்ல நாங்க வந்து என்ன அனுபவம் செய்திருக்கிறோம் இல்லையா? எல்லாமே ஆசீர்வாதத்தினால இலகுவாக நடக்கும். சில நேரங்கள்ல நாங்க வந்து தடைப்பட்டு நின்றுவோம். இன்றைக்கு கூட பாபா வந்து எங்களுக்கு, "சரி குழந்தை, நான் உன்னை பராமரிக்கிறேன். உனக்கு தேவையானதை நான் பூர்த்தி செய்றேன். ஆனால் இன்றையிலிருந்து எண்ணம், வார்த்தை, செயல்கள் ஸ்ரீமத்தின்படி நடக்க வேண்டும்" என்று பாபா சொல்றார். அப்ப அத பற்றி பேசும் பொழுது, உறவு முறைகளை பற்றி பாபா பேசியிருக்கிறார். பாபாவோட சேர்ந்த உறவு முறைகளை பற்றி பாபா பாபா வந்து எப்பொழுதுமே சொல்றது, பொதுவாகவே நீங்க வந்து அ 3 உறவு முறைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா சங்கம யுகத்தில வந்து உங்களுக்கான பாக்கியம் இருக்குது. நீங்க வந்து ஒரே ஒருவரை நினைவு செய்ய வேணும். எல்லா உறவு முறைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அ அதனால பேறுகளை பற்றி பேசும் பொழுது, அன்பு நினைவுகள் நீங்க பாபாட்ட இருந்து பெற்றுக்கொள்றீங்க. பராமரிப்பு பெற்றுக்கொள்றீங்க, ஞானம் பெற்றுக்கொள்றீங்க. ஆசிரியராக அவர் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கிறார். அ அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. சத்குருட்ட இருந்து எல்லாமே கிடைக்குது. அதனால எப்படி ஆத்மாக்கள் வந்து இன்னமும் திருப்தி இல்லாம இருக்கிறார்கள்? எல்லாமே எல்லாமே கிடைக்கும் பொழுது, உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் பொழுது, நீங்க எப்படி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க? எனக்கு எல்லாம் எல்லாம் வருகுதோ, அது என்னுடைய பேறு இல்லையா? பாட்டு கூட இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பாட்டு போட்டிருந்தார்கள். விதையை விதைக்கும் பொழுது நல்ல கர்மம் என்ற விதை விதைக்கும் பொழுது, அது உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல பலனை கொடுக்கும். பாட்டுல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் அந்த வரி கூட நல்லதாக இருந்தது. நான் கூட ஒரு ஆளோட பகிர்ந்து கொண்டேன் அன்றைக்கு. அ சூழ்நிலைகள் 70கள்ல நான் வந்து அப்ப புதுசுதான். அப்போ தாதியோட தான் நான் ரூம் ஷேர் அந்த பங்கு எனக்கும் தாதிக்கும் ஒரே ரூம் தான். அந்த ஹிஸ்டரி ஹாலுக்கு பின்னால இந்திர பிரஸ் அப்பதான் கட்டி கொண்டிருந்தார்கள். அதனால ஹிஸ்டரி ஹாலுக்கு பின்னால தாதி ரத்தினன் மோகினி இப்ப இருக்கிறார்கள். அது ஒரு சின்ன ரூம். இப்ப வந்து அதை வந்து பெருசுபடுத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த சின்ன ரூமுக்குள்ள தாதியும் நானும் தங்கினோம். தாதி எனக்கு சொன்னார்கள், இந்த நேரத்துல இந்த நேரம் எனக்கு மீட்டிங் இருக்குது தாதிமார்களோட. அதனால நீ ரூமில இருந்து என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் இப்ப எடுத்துக்கொண்டு போண்டு. அஹ் அப்ப எனக்கு தெரியும் தாதியார்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போ எனக்கு வந்து ஒரு எண்ணத்தை பற்றி கதைக்கணும் என்றதை அறிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு இது இருந்தது. அப்ப பிறகு நான் உள்ளுக்கு போயில. என்ன தாதி சொன்னார்கள் வர வேண்டாம்னு. பிறகு தாதி எனக்கு சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீ என்ன நாங்க என்ன கதைச்ச மட்டும் கேட்க விரும்புற. ஆனால் புரிஞ்சுகொள், எது உன்னுடைய அதிகாரமோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதனால நீ வந்து எனக்கு இது வேணும், நான் இதை கேட்கணும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அது உனக்கு வந்து சேரும். அதனால அது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது இல்லையா? நான் இன்னமும் அந்த பாடத்தை மறக்கல. அதனால தாதி வந்து அந்த மீட்டிங்கினுடைய சாராம்சத்தை எனக்கு சொன்னார்கள். அஹ் அந்த மீட்டிங் வந்து எதை பற்றி சொல்லி சொன்னால், அஹ் 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 அதாவது வந்து அஹ் ஆஸ்தியை பற்றி அந்த அஹ், ஒரு கேஸ் பற்றி அந்த நிலங்கள் பற்றியது. நிறைய தாதிகள் இருந்தார்கள் இல்லையா 70கள்ல, 1970ல. அவர்கள் வந்து அப்போ 70-80 வயதுக்குள்ள இருந்தார்கள் சில தாதிமார்கள். அவர்கள் வந்து என்ன பேசிக் கொண்டிருந்தான்னு சொன்னா, யார் வந்து அடுத்த இதுக்கு அடுத்த அஹ், நிலைக்கு வருவார்கள் இல்லையா?
இப்ப தீதி போனால், தாதி புஷ்பசாந்தாலி போனால், இல்லையா பிரிஜிந்திரா தாதி போனால், அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்க வேண்டும் என்று அதை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னென்ன பாகம் யார் யார் நடிக்கணும் என்றதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்துல. அப்போ யார் அவர்களுக்கு பிறகு யார் வந்து பின்னுக்கு வர்றது அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் என்ன திட்டம் தீட்டினார்களோ இப்ப நடந்தது மாறுதல்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு யாருமே வந்து அந்த மாதிரி நாங்க மீட்டிங் வச்சது இல்லை. என்ன சொன்னா, நாங்க என்ன தீட்டினாலும் என்ன திட்டம் தீட்டினாலும் இறைவனுடைய திட்டம் வேறையாக இருக்கிறதுனால நாடகம் இல்லையா அற்புதமானது. நாடகத்துக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால சத்குரு எங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்கிறார். நாங்க என் கனவுல காணாதது எல்லாத்துமே எங்களுக்கு கிடைக்குது. பாபா எல்லா பேர்களும் எனக்கு கொடுக்கிறார். அதனால பாபா எங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், பாபா எங்களுக்கு எல்லாம் கொடுத்ததை ஞாபகப்படுத்திட்டு பாபா எங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி இருக்கிறார். பாபா சொன்ன வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை தான். 3 வருடம் அந்த வார்த்தைகளை பாவிச்சிருக்கிறார். மாற்றம், மாற்றம், மாற்றம். மாற்றம் மட்டும்தான் பாபா எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். உங்கள்ட்ட என்ன எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள சில நேரத்தில் எங்களுக்குள்ள தூய மேன்மையான எண்ணங்கள் இருக்கும். முழுமையாகிறதுக்கு, கர்மாத்தீதமாகிறதுக்கு, இதுக்கெல்லாமே எண்ணம் இருக்கும் எங்களுடைய மனதில. அதனால பாபா வந்து சொல்ற, நீங்க இதெல்லாம் சிந்திக்கிறீங்க, ஆனால் எண்ணத்தில் அது இருக்குது. ஆனால் அது வந்து உங்களுடைய முகத்திலேயோ நடத்தையிலேயோ அது வந்து வெளிப்பட இல்லை. நாங்க அவ்யக்த முரளிகளை விரும்புறோம் இல்லையா? என்னன்னு சொன்னால் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவ்யக்த முரளிகள் என்றது வந்து நேரடியான முரளிகள். சாக்கார முரளிகள் வந்து பொதுவான முரளிகள் மாதிரி இருக்கும். கீதையினுடைய ஞானம் பற்றி, அது பற்றி. கீத ஞானம் வந்து சாக்கார முரளில தான் இருக்குது, அவ்யக்த முரளில இல்ல. அவ்யக்த முரளிகள் வந்து அதுல ஒரு சிறப்பியல்பு என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. எப்படி இறைவன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இல்லையா? அதனால நாங்க நேரடியான ஒரு முரளியாக இருக்கும். சாக்கார பாபா அவருக்கு வந்து ஒரு உறவு முறைகள் இங்க சாக்கார ரூபத்தில் இருக்கிறதுனால, இயக்கியத்துல இருக்கிறதுனால, மதுபனத்துல இருக்கிறவர்களோட மட்டுமே இல்லை, எல்லாரோடையுமே வந்து பாபா துறவில இருந்ததுனால சில விஷயங்கள் வந்து மேலோட்டமாக, அதாவது வந்து பரந்த விஷயமாகத்தான் பேச முடியும். பாபா வந்து நேரடியாக பேச முடியாது. எது பிழை எது சரி என்று முரளிகள்ல வரும். அதை வந்து அவர்கள்லாம் புரிஞ்சு கொள்ள வேணும். முரளியில என்ன சொல்லுதுன்ற சாக்கார முரளியை பொறுத்த வரைக்கும் அந்த முரளியில என்ன சொல்லப்படுதுன்றது நீங்க உங்களுக்கான பொய்ஸை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் அவ்யக்த முரளியில வந்து பாபா தெளிவான சமிக்கைகளை கொடுக்குறாரு எல்லாத்துக்காகவும். நீங்க எப்படி செய்ய வேணும், நீங்க எப்படி செய்ய வேணும் என்று ஒவ்வொருவருக்கும் நேரடியாக சொல்றார். அதனால பாபா இந்த முரளியில கூட என்ன சொல்லிடுறான்னு சொன்னால், நான் உங்களுடைய முகத்துல எதையுமே பார்க்கல, உங்களுடைய நடத்தையில எதையுமே நான் பார்க்கல, எல்லாம் இன்னமும் வந்து நல்லதாக ஆகல. அதனால பாபா வந்து பிரம்மா பவனுடைய உதாரணத்தை கொடுக்கிறார். சாக்கர நாட்கள்ல நாங்க வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படையில, தந்தையை பின்பற்றதை பற்றி அந்த அளவுக்கு சொன்னதில்லை. நாங்க ஆனா பின்பற்றினோம். ஆனா அது பற்றி பெருசாக நாங்க பேசினதில்லை. பிரம்ம பாபா எப்பயுமே சொன்னதில்லை எங்களுக்கு வந்து தன்னுடைய முயற்சியினுடைய தெளிவான விஷயத்தை கூட அவர் சொன்னதில்லை. எங்களுக்கு சமிக்கைகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் தெளிவாக நான் இது செய்ய வேணும், குழந்தைகள் இது செய்யணும் என்றது இல்லை. அவ்யக்த முரளிகள்ல சிவபாபா வந்து வந்து எங்களுக்கு பிரம்மபானுடைய உதாரணத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கிறார். அதனால 90 90 வயது இருக்கும் பொழுதும் பாபானுடைய முகம் வந்து பிரகாசமாக இருந்தது. பாபாவினுடைய நடத்தை வந்து நிலையானதாக இருந்தது. எல்லாருக்குமே சமமாக இருந்தது. யாருக்கும் வந்து யார் மேலேயும் வந்து ஒரு ஊரவஞ்சனையோ அல்லது யார் மேலேயாவது
விசேஷமான கவனமோ என்றது இல்ல. பிரம்மபாபா எப்பொழுதுமே மாணவராக இருந்தார். எப்பொழுதுமே சத்குருவை பின்பற்றுவராக இருந்தார். அதனால பாபானுடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசம் அஹ், கடைசி வரைக்குமே அது வந்து ஒரு தெளிவாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களுடைய கடைசி எண்ணங்கள் உங்களை உங்களுடைய இலக்குக்கு கொண்டு போய் சேரும் இல்லையா? சாக்கார முரளிகள் நாங்க இதை பல தடவைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையும் அதுதான். என்னுடைய எண்ணம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல் இன்றைக்கு என்ன இருக்குதோ, சில நேரத்தில் இல்ல, தொடர்ச்சியாக என்ன இருக்குதோ, நான் வந்து அதுல கவனம் செலுத்தும் பொழுதுதான் என்னுடைய கடைசி எண்ணங்கள் என்னுடைய இலக்குக்கு கொண்டு செல்லும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய அந்த அலைப்பாயிற நிலை, அல்லது வந்து குறை சொல்ற நிலைகள், இதெல்லாம் என்னுடைய மனதில் இருக்கும் பொழுது எனக்கு வந்து அது கஷ்டத்தை உருவாக்கும். என்ன நான் வந்து அந்த அந்த பெருந்தன்மையோட ஒரு அழகாக இங்கிருந்து பிரம்மபாபா எப்படி போனாரோ அப்படி போறதுக்கு எனக்கு தடையாக இருக்கும். அது எல்லாமே இல்லையா? நாங்க மற்ற தாதிமார்களையும் பார்த்திருக்கிறோம். அதனால என்னால உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியுதா எப்படி என்னுடைய மனது வேலை செய்யுது, என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, எனக்கு முன்னால உள்ள நிலைகளை நான் எப்படி பார்க்கிறேன். அதனால ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து அதை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? ஏன் எங்களுக்கு விஷயங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் காரணம் சமஸ்காரம். நாங்க வந்து அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். எப்படி நாங்க வந்து சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்க வந்து எங்களுடைய அன்பு நம்பிக்கை, அதனால எங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, எங்களுடைய சக்திகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே நாங்க வந்து பயன்படுத்தி பார்க்க வேணும். அதனால நாங்க வந்து கேட்கணும், நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேணும். அவேக்த பாக்தாதா அதை பற்றியும் பேசியிருக்கிறார். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், இது நாங்க கேட்டிருக்கிறோம், எல்லாமே செய்திருக்கிறோம். ஆனாலும் பாபா சொல்லியிருந்தார், நான் என்றது இன்னமும் உங்களுக்கு வருது. எனக்கு இந்த சிறப்பியல்பு இருக்குது, எனக்கு இந்த தகமைகள் இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, அதனால எனக்கு இது வேணும். தாதிமார்கள் அப்படி சொன்னதில்லை, பிரம்மா பாபா அப்படி சொன்னதில்லை. பிரம்மா பாபா எப்பொழுதும் சொல்றது, நான் கருவியாக இருக்கிறேன், உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கிறேன். அதனால திரும்ப திரும்ப அவர் அதான் சொல்லி இருக்கிறார். அதனால சூழ்நிலைகள் பிரம்ம பாபாவுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்குது இல்லையா? ஆனால் மம்மாவுக்கு பல ஆலயங்கள் இருக்குது. மம்மாவும் கூட நான் என்ற சொன்னதில்லை. ஆனாலும் மக்கள் வந்து அவர்களை லக்ஷ்மியாக, அம்பாளாக, காளியாக, துர்கையாக, எல்லாமாகவும் இருந்திருக்கிறார். ஆனால் பிரம்மா பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை மறைமுகமாகத்தான் வச்சிருந்தார். ஆனாலும் அவர் உயர்ந்த பாகம் நடிச்சிருக்கிறார் இந்த நாடகத்துல. இறைவனுடைய சகபாடியாக சதா அந்த 33 வருடங்களும் தன்னை வந்து தாதி குருசாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இல்லை என்று சொன்னால், பாபா வருவார் போவார். பிரம்ம பாபா பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொடர்ச்சியாக இருந்தது இல்லையா? 33 வருடமும் வந்து அவர் தொடர்ச்சியாக ஒரு இது இருந்தது இல்லையா? அதனால பிரம்ம பாபா எப்பொழுதுமே எங்களுக்கு சொல்றது ஒரே தண்ணி தாதிமார்கள் வந்து எங்களை இறைவனை நேர நோக்கித்தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால அவர் சொன்னதில்லை நான் இது செய்தேன், பாபா தான் செய்திருக்கிறார். அதான் நடைமுறையும் கூட. அதனால அந்த விழிப்புணர்வுல
நான் வந்து அழகான பெயர்கள் கூட கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்குது. அது எல்லாமே உங்ககிட்ட என்ன எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பிரபுவினுடைய பிரசாதம் இல்லையா? அதனால இறைவன் உங்களுக்கு கொடுத்தது அது எல்லாமே. அஹ் அதனால நான் என்னுடையது என்றத இறைவனுடையது என்று மாற்ற முடியுமா? பாபா செய்கிறார், பாபா எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார், பாபா தான் இதை நடைமுறைப்படுத்துகிறார். என்ன நடந்ததோ என்ன நடக்குதோ அது எல்லாமே பாபா தான் நடத்துறார், பாபா தான் செய்கிறார். அதனால அந்த மாற்றம் அகத்தில் அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுடைய முகத்திலே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்களுடைய நடத்தையில அதனால மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால பாபா சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் வார்த்தைகள்ல இல்ல, வார்த்தைகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய முகமும் உங்களுடைய செயல்களும் தான் அதை வெளிப்படுத்தும். அதனால வார்த்தைகள் வந்து அம்பு, அது இலக்கை தாக்கலாம். ஆனால் அந்த மாற்றத்தை அந்த அனுபவத்தை கொடுக்கிறது உங்களுடைய நடத்தை, உங்களுடைய முகம், உங்களுடைய செயல், வார்த்தை, அதுதான். அதன்போதுதான் இறைவனுடைய வெளிப்படுத்துகை இடம்பெற முடியும். அதுதான் அற்புதமானது. யார் வந்து படைப்பவர்? அவர்கள் வந்து வருவார்கள் இல்லையா? யார் இறைவன் என்றதை அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். சில நேரங்கள்ல நாங்க வந்து பேசுறது இல்ல. இங்க யூகேல, நார்தர்ன் யூரோப்ல கூட, அஹ், அஹ், ஏசியா, அமெரிக்கா, அஹ், நாங்க வந்து ஓப்பனா, அதாவது வந்து நாங்க திறந்து பேசுறது இல்ல கடவுளை பற்றி இல்லையா? பாரதத்தில எல்லாம் நீங்க முதல் தரம் பேசினாலும் இறைவனை பற்றி உடனே பேசலாம், கடவுளை பற்றி பேசலாம். ஆனால் இங்க கடவுளை பற்றி பேசுறது, வெளிப்படையாக கடவுளை பற்றி பேசுறதுக்கு தடைகள் இருக்குது. அதனால எங்களுடைய நடத்தை மூலமாக அவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் இங்க முக்கியமாக இருக்குது. அதனால மாற்றம், 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 அதுதான் முக்கியம். அதுதான் ஒரே வழி சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்குறதுக்கும் இல்லையா? நேற்று கூட ஒரு ஆள் சொல்லியிருந்தார், நாங்க வந்து சிஸ்டத்தை மாத்தணும், இந்த நடைமுறையை மாற்றணும். ஆனால் யார் இந்த நடைமுறைகளை உருவாக்கினது? கலியுகத்தினுடைய நடைமுறை வந்து அகங்காரம், பேராசை, ഇതിന്റെ அடிப்படையிலாம் உருவாக்கப்பட்டிருக்குது இல்லையா? பற்றினுடைய அடிப்படையில தான் இந்த நடைமுறை எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால நடைமுறை ஒரு நடைமுறை யார் உருவாக்கினது? நாங்கள் தான் இல்லையா? கலியுகத்தினுடைய நடைமுறைகள் எப்படி அதை மாற்ற முடியும்? மனிதர்களை மாற்ற முடியுமா? மனிதர்களை மாத்துறது என்றது நாங்கள் மாறும் பொழுதுதான் அது இடம்பெறும் இல்லையா? ஓ சில இடங்கள்ல ஏற்கனவே நான் பார்க்கிறேன், அந்த துப்புரவு, அதாவது வந்து இந்த உலகத்தினுடைய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதனால எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால நாங்கள் வந்து நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம், முடிவுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். மக்கள் கூட எங்களை புரிந்து கொள்றதுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். நேற்று வெல்பீயிங் எக்கனாமிக் இதுல இருந்து ஒரு இது இருந்தது. ஒரு நபர் வந்து ஐசன்ல இருந்து அதாவது வந்து ஐஸ்லாண்டுடைய சில தலைவர்கள், சின்ன ஒரு தீவு இல்லையா, அதுல நிறைய பேர் அங்க வந்து எங்கள் அந்த ஐலாண்டுடைய பிரசிடென்ட் கூட எங்களுடைய ப்ரோக்ராம்களுக்கு வந்திருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார். இப்ப அங்க எல்லாமே இப்ப பிஎம்ஐ இல்ல அவங்க, ஆனாலும் பிரம்மகுமாரிகளோட தொடர்புல இருக்கிறார்கள் அந்த சின்ன தீவில. அது கூட ஒரு அற்புதம். எப்படின்னு சொன்னால் வேற வேற இடங்களுக்கு வேற வேற பாகம் இருக்குது நாடகத்துல. 36 தலைவர்கள் ஒரு சின்ன தீவில அவர்கள் கல்வித்துறை, கலைத்துறை, சுகாதாரத்துறை, அந்த அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து பாபாவோட தொடர்பு இருக்குது.
அவர்கள் கூட ஒரு ஒரு சகோதரி ஐஸ்லாண்ட்ல இருந்து அவர்கள் என்ன சொன்னான்னு சொன்னால், எப்படி நிறைய பேருக்கு வந்து அ அந்த புரிந்துணர்வு இல்லையா? வியாபாரத்துக்கோ, அல்லது கல்விக்கோ, அல்லது வந்து சுகாதாரத்துக்கோ, அ இது எல்லாத்துக்குமே அந்த வெல் பீயிங் என்றது வந்து முக்கியமானதாக இருக்குது. அது அடிப்படையாக இருக்குது. அப்போ அந்த ஆத்மீகம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை இல்லையா? உங்களுடைய சுய நலத்துக்கு, சுயநலம் அதாவது வந்து சுயத்தினுடைய நன்மைக்கு, சுயம் நல்லதாக இருக்கிறதுக்கு, சுய முன்னேற்றத்துக்கு ஆத்மீகம் தான் அடிப்படையாக இருக்குது. இல்லையா? அதனால ஆத்மீகத்தினுடைய அந்த புரிந்துணர்வு வந்து இந்த துறைகள் எல்லாத்துக்குமே போகணும்னு அவர்களும் விரும்புகிறார்கள். அதனால நாடகம் வந்து வேகமாக போய்க் கொண்டிருக்குது. நான் என்ன செய்ய வேணும்? மாற்றம், மாற்றம், மாற்றம். மாற்றம் மட்டுமே. ஜெயந்திபன் வந்து நாளைக்கு வலிக்கிறார்கள் மதுபனத்துக்கு. நிறைய பேர் உங்களை நான் மதுவல்ல பார்ப்பேன்னு நினைக்கிறேன். லண்டனுக்கு ஏப்ரல் கடைசியில திரும்பி வருவார்கள் ஜெயந்திபன். நீங்கள் எல்லாருமே தெரியும். உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தின சில விஷயங்கள் சுதேஷ் தீதியும் ஜெயந்திபனும் தான். லண்டன்ல இருந்து வெளியால லண்டன்ல நாங்க பெருசா இருக்கிறது இல்ல. அதனால இங்க லண்டன்ல நிறைய ஒரு ஒரு குழு தான் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறோம். ட்ரஸ்டிமார்கள் இருக்கிறார்கள். ராஜீவா இருக்கிறார். அதனால நாளாந்த செயல்முறைகள் வந்து யூகேலையும் சரி இங்கேயும் சரி சிஸ்டம் மோரின் இருக்கிறார்கள், சாருபென் இருக்கிறார்கள், ஜெமினிபென் இருக்கிறார்கள், மந்தாபென், ரூத், அதனால பிரதர் டார்க். அதனால இந்த 6 பேர் நேஷனல் கோஆர்டினேட்டர் குழுவாக இருக்கிறார்கள். எதுவுமே மாறதில்லை. ஆனால் அதனால இது வந்து ஒரு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்க அவர்களோட தொடர்பு கொள்ளலாம். அதனால எனக்கு தெரியும் பாபா தான் எங்கள் எல்லாரையுமே பராமரிக்கிறார். சுதேஷ் தீதி வந்து ஒரு குழுவை நேஷனல் கம்யூனிட்டி ஜெர்மனியில உருவாக்கி இருக்கிறார்கள் போன வருடம். மோனி தீதி வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு குழுவை யுஎஸ்ஏல. 12 பேர் அங்க இருக்கிறார்கள் அமெரிக்காவில. அதனால பாபானுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதுனால நேற்று கூட ஒருத்தர் 20 வருடத்துக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட்டுக்கு வந்திருந்தார். 13 வயதுல வந்தவர் தன்னுடைய அப்பாவோட இப்ப வந்திருக்கார். இவர் சொல்லியிருந்தார் எப்படி அந்த 13 வயசுல கூட அந்த வந்தது இப்ப வரைக்குமே இப்ப 33 வயது. அதனால எப்படி நான் சென்டருக்கு போகும் பொழுது ஐஸ்லாண்ட்ல சின்ன ஒரு சென்டர், ஆனால் இங்க ஆக்ஸ்போர்ட்ல வந்து பெருசு. ஆனால் அதிர்வலைகள் சேமானது தான் இல்லையா? அதனால லண்டனாகவோ மதுபனாகவோ எல்லாமே அந்த சூழல் வந்து இருக்க வேண்டும். போன கிழமை பாபா ஒரு முரளி சொல்லியிருந்தார், சூழலை உருவாக்குறது பற்றி. யாரையுமே முறைப்பாடு செய்யக்கூடாது, எந்த ஒரு முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது, அன்பும் மதிப்பும் தான் இருக்க வேண்டும் எல்லாருக்குமே. அதனால அந்த சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். எனக்கு தெரியும் பாபானுடைய வீட்டுக்கு வர நிறைய பேர் ஜனவரி மாதம் சூழலுடைய சக்தி பற்றி நிறைய பேர் பேசியிருந்தார்கள். ஏன் ஜனவரி என்று சொன்னால் பாபானுடைய உங்கள் எல்லாருடைய யோக சக்தி, பாபானுடைய அந்த 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 இங்க அந்த பராமரிப்பு, தாதியினுடைய பராமரிப்பு எல்லாமே. அதனால பாபா அதை பற்றியும் பேசியிருக்கிறார். அமைதி சக்தி பற்றி, எப்படி அமைதி சக்தி வந்து நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று. ஓம் சாந்தி.